அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடற நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ரஷ்மி ரத்தி. ராம்தாரி சிங் தினகர் அவர்கள் இயற்றிய ரஷ்மி ரத்தி காவியத்தினுடைய பகுதிகளை ஒவ்வொரு பகுதியாக நாம் ஆய்ந்து வருகிறோம். சென்ற எபிசோடில் தொடக்கி முதலில் நாம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கான கதையை நாம் படித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு 5வது 4வது அத்தியாயம் முடிந்து 5ஆம் அத்தியாயம் தொடங்க வேண்டும். இருப்பினும் நான் மீண்டும் 4ஆம் அத்தியாயம் முதலே தொடங்க விரும்புகின்றேன். இந்த கதை சுருக்கம் முடிந்த பிறகு இதை பற்றிய ஆலோசனா என்னும் பகுதியில் நாங்கள் நுழையலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு சதுர்த்த சர்க்கு 4ஆம் அத்தியாயத்தை நாம் சற்று காண்போமாக. पांडवों का बराबर ये भय लगा हुआ था कि जब तक कर्ण प्रकृति प्रदत्त कांचन कवच और कुंडल से सुरक्षित है, तब तक युद्ध में उसे कोई हार नहीं सकेगा. கர்ணன் இயற்கையாகவே அவனுக்கு வந்த அவன் உடலிலே அமைந்திருக்கின்ற கவச்சம் குண்டலம் இரண்டும் இருக்கின்ற வரைக்கும் அவனை யாராலும் தோற்கடிக்க இயலாது என்று அறிந்த பாண்டவர்கள் தொடர்ந்து பயந்து கொண்டே இருந்தார்கள். तब तक युद्ध में उसे कोई हार नहीं सकेगा. इसलिए भगवान ने अर्जुन के देवपिता इंद्र से कहा कि किसी प्रकार कर्ण के शरीर के कवच कुंडल अलग कर दे. ஆகவே கண்ணன் அர்ஜுனுடைய தந்தையாகிய தேவ தந்தையாகிய இந்திரனை பார்த்து சொன்னார், நீங்கள் எந்த விதத்திலாவது அந்த கர்ணனுடைய உடம்பில் இருக்கின்ற கவச்ச குண்டலங்களை அகற்றிவிட வேண்டும். किंतु इंद्र ये कार्य कैसे करता. ஆனால் இந்திரன் இந்த செயலை எப்படி செய்வான். निदान उससे कर्ण की उदारता को अपने आक्रमण का माध्यम बनाया. उसने कर्ण की उदारता को अपने आक्रमण का माध्यम बनाया. அவன் கர்ணனுடைய தாராள குணத்தை தன்னுடைய தாக்குதலுக்கு மீடியாவாக காரணமாக அமைத்துக் கொண்டான். और उसके पुण्य के द्वार पर उसे लूट लिया. அவனுடைய புண்ணிய வாசலிலே அவனை கொள்ளையடித்தார். कर्ण अपने समय का अप्रतिम दानवीर था. கர்ணன் தன் காலத்திலே யாருக்கும் இணையாத, தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய தாரனாக, கொடைவளராக, வீரனாக விளங்கினான். वो नित्य प्रति एक पहर तक सूर्य की पूजा करता और उस समय याचक उससे जो कुछ मांगते कर्ण खुशी खुशी दे देता था. அவன் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஏக் யாம் என்பார்கள், அதாவது 3 மணி நேரம் சூரிய தேவனை
வழிபடுவான். அந்த நேரத்திலே அவனிடம் யார் எது கேட்டாலும் அதை மகிழ்ச்சியோடு மறுக்காமல் தருவது அவனுடைய வழக்கமாக இருந்தது. इंद्र अब स्थिति का लाभ उठाकर उससे कवच और कुंडल का दान मांगने आया. இந்த சூழ்நிலையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இந்திரன் அவனிடம் கவச்சம் குண்டலம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வந்தான். उससे सूर्य की उसके पूर्व ही सूर्य कर्ण को सावधान कर चुके थे कि आज इंद्र ब्राह्मण का वेश धरकर तुमसे कवच कुंडल मांगने आएगा, किंतु तुम देना नहीं. ஆனால் அதற்கு முன்னதாகவே சூரிய பகவான் கர்ணனை எச்சரித்தார். இன்று காலையில் இந்திரன் பிராமணனாக வேடம் தரித்து உன்னிடம் கவச்சம் குண்டலம் இரண்டையும் வாங்க வரப்போகின்றான். ஆனால் நீ அவனுக்கு அவைகளை தரக்கூடாது என்று எச்சரித்தார். किंतु इस चेतावनी का कोई परिणाम नहीं निकला. ஆனால் இந்த எச்சரிக்கையை அவன் பொருட்படுத்தவில்லை. அதனுடைய விளைவு எதுவுமே இல்லை. इंद्र जब भिक्षु ब्राह्मण का वेश बनाकर कर्ण के सामने आया और उसने कवच तथा कुंडल की याचना की, कर्ण ना ही ना कर सका और सारे षड्यंत्र ले से अवगत होता हुआ भी उसने कवच कुंडल के रूप में अपनी विजय तथा अपने जीवन का दान कर दिया था. கர்ணனுக்கு அனைத்தும் தெரியும். தன்னுடைய இந்த வள்ளத்தன்மையை காரணமாக வைத்து தன்னுடைய உயிரையும் தன்னுடைய வெற்றியையும் பறிக்கப் போகின்றார்கள். அதற்கான சதியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்திருந்தும் அவன் தன்னுடைய வெற்றியையும் தன்னுடைய உயிரையும் தானமாக தந்தான். ये कर्ण के जीवन का सबसे बड़ा त्याग था. இது கர்ணன் தன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தியாகம். अपनी लज्जा छिपाने को इंद्र ने भी कर्ण को एकध्वनि नामक शस्त्र दिया और कहा कि जिस किसी व्यक्ति पर तुम इसे चलाओगे वो அவசிய மாறா ஜாயக. தன்னுடைய வெட்கத்தை மறைப்பதற்காக இந்திரனும் கர்ணனுக்கு ஏகக்னி என்ற பெயருடைய ஒரு ஆயுதம் கொடுத்தான். சொன்னான், இந்த ஆயுதத்தை நீ யார் மீது செலுத்தினாலும் அவன் கண்டிப்பாக கொல்லப்படுவான். किंतु एक बार से अधिक तुम इसे नहीं चला सकोगे. ஆனால் இது வந்து ஒரு முறைதான் செலுத்த முடியும். அதற்கு அதிகமாக இதை நீ செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது. यहाँ शस्त्र कर्ण ने दुर्योधन के हट के कारण घटोत्कच पर चलाया. ஆனால் இந்த ஆயுதத்தை கர்ணனோ துரியோதனுடைய பிடிவாதத்தின் காரணமாக घटोत्कच மீது செலுத்தினான். घटोत्कच மீது செலுத்தினான். घटोत्कच तो मर गया, घटोत्कच इरंदु विटार. किंतु एकग्नि उड़कर इंद्र के पास चल गई. ஆனால் அந்த ஏகக்னியோட ஆயுதமானது பறந்து இந்திரனிடம் சென்று விட்டது. पंचम सर्ग 5वां अध्याय. जब कृष्ण के समझाने पर कर्ण ने नहीं माना और वो पांडवों के पक्ष में आने को तैयार नहीं हुआ, तब बड़ी यही प्रस्ताव लेकर कुंती उसके पास गई. கண்ணன் அறிவுரை கூறினார் கர்ணனுக்கு. ஆனாலும் கர்ணன் கேட்கவில்லை. அவன் பாண்டவர் பக்கம் வருவதற்கு தயாராக இல்லை. அப்பொழுது
இதே தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு कुंती कर्णनिடம் சென்றாள். कुंती को कर्ण के समक्ष जाकर उसे पुत्र कहकर पुकारने का साहस नहीं था. कुंती को கண்ணன் அருகிலே சென்று அவனை மகனே என்று அழைப்பதற்கான தைரியம் வரவில்லை. वो प्रतिदिन सोचती थी कि अब कर्ण को सब कुछ बताए बिना काम नहीं चलेगा. அவள் ஒவ்வொரு நாளும் யோசித்தாள், இப்பொழுது கண்ணனுக்கு அவனுடைய பிறப்பை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லாவிட்டால் வேலை நடக்காது. किंतु अंत में कर्ण की ओर जाने का उसे साहस नहीं होता था. இருந்தாலும் அவள் போக நினைப்பாள், ஆனால் அவளிடம் போக அவளுக்கு தைரியம் வரவில்லை. आखिरकार கடைசியாக वो युद्ध आरंभ को साथ एक दिन रह गया. கடைசியாக போர் தொடங்குவதற்கு ஒரே ஒரு நாள் மீதம் இருந்தது. तब वो भारी शक्ति समेट कर कर्ण के पास गई और बोली. அவள் ஒரு நாள் முன்னதாகவே தன்னுடைய சக்தியெல்லாம் சேகரித்து கொண்டு திரட்டிக்கொண்டு அவள் கர்ணனிடம் சென்றாள். சொன்னாள், तू मेरा बेटा और पांडवों का बड़ा भाई है. நீதானப்பா என்னுடைய பெரிய மகன், நீதான் பாண்டவர்களுடைய பெரியவன் என்றார். अतएव इस युद्ध में इन्हीं का नेता बन. ஆகவே இந்த போரில் வந்து பாண்டவர்களுக்கு தலைவராக ஆக வேண்டும். कर्ण ने कुंती को उससे भी कहा, कड़ा उत्तर दिया जैसा उसने भगवान श्री कृष्ण को दिया था. कुंती கர்ணனுக்கு எப்படி கடுமையான பதிலை கொடுத்தானோ அதே பதிலை குந்திக்கும் கொடுத்தான். कुंती बेचारी निरुत्तर हो गई. कुंदियाल எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. और वो ये कहकर जाने लगी. ये மட்டும் சொல்லி அவள் போக ஆரம்பித்தாள். அதை சொல்லி, सुनती थी कि तू बहुत बड़ा दानी है, किंतु आज माता को ही कोई भीख नहीं मिली. அவள் கடைசியாக சொன்னாள், நீ மிகப்பெரிய வள்ளல் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் இன்றைக்கு உன்னுடைய தாய்க்கு வந்திருக்கிறாள், அவளுக்கு கூட எந்த பிச்சையும் நீ கொடுக்கவில்லை. எஸ் சுத்தி கர்ண கா வீர ஹிருதய திரவித் हो गया. இது கேட்ட உடனே கர்ணனுடைய வீர இதயம் உருகி போய்விட்டது. और उसने कहा कि यदि मेरे द्वार से कोई खाली हाथ नहीं जाता है तो तुम भी निराश नहीं जा सकोगी. ஏனென்றால் என் வீட்டிலிருந்து யாருமே வெறும் கையோடு திரும்பி செல்ல மாட்டார்கள். இந்நிலையில் நீயும் வெறும் கையோடு போக முடியாது. लो मैं तुम्हें ये वचन देता हूँ. சரி, இந்த நான் உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன், தாரமாக கொடுக்கின்றேன். अर्जुन के सिवाय अन्य पांडवों को हाथ में आया जानकर भी मैं उनका वध नहीं करूँगा. அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்கள் யாருமே என் கைக்கு வந்தாலும் கூட நான் அவர்களை கொல்லுகின்ற வாய்ப்பு வந்தாலும் கூட நான் அவர்களை கொல்ல மாட்டேன், அர்ஜுனனை தவிர. अर्जुन आता तो उसे जीवित छोड़ना मेरे बस की बात नहीं है. ஒருவேளை அர்ஜுனன் என் கை கிடைத்து விட்டால் அவனை உயிரோடு விடுவது என்னால் முடியாத காரியம், அது என்னால் முடியாது. कुंती बोली. कुंती கூறினாள், ये दान भी कोई दान है. இதெல்லாம் ஒரு தானமா? मैं 6 बेटों की माता बनने को आई थी तो अब 5 भी नहीं रहे. நான் 6 மகன்களுக்கு அன்னையாக மாற விரும்பி இங்கே வந்தேன், ஆனால் இப்பொழுது 5 கூட இல்லையே. केवल 4 बेटों की माता बनकर वापस जा रही हूँ. வெறும் 4 மகன்களுடைய தாயாக மாறி திரும்பி சென்று கொண்டிருக்கிறேன். इस पर कर्ण
भावुकता में आ गया। अब बोला, इधे केट कर्ण उन्हें वशपट्टा सुना, 6 और 4 का हिसाब गलत है माँ, अम्मा நீ 6 பிள்ளை 4 பிள்ளை என்று கணக்கு போடுவது தவறம்மா। तुम जब तक जीवोगी 5 बेटों की माता बनी रहोगी। நீ இதுவரைக்கும் உயிர் வாழ்வாயோ அதுவரைக்கும் 5 மகன்களுடைய अम्मावे நீ मारिயிருப்பாய்। इस युद्ध में यदि अर्जुन ने मुझे मार डाला तो 5वां पांडव ज्यों के त्यों बने ही रहेंगे। இந்த போரிலே அர்ஜுனன் என்னை கொன்றுவிட்டால் உங்களுடைய 5 பஞ்ச பாண்டவர்கள் உள்ளபடியே அப்படியே இருப்பார்கள்। हाँ, यदि अर्जुन मरा और विजय दुर्योधन की हुई तो मैं दुर्योधन का पक्ष छोड़कर तुम्हारे पास आ जाऊंगा। ஆனால் அர்ஜுன் கொல்லப்பட்டால் துரியோதன் வெற்றி பெற்று விட்டால் அப்பொழுது நான் துரியோதன் பக்கம் இருக்க மாட்டேன்। அவனது விடுதலையாகி உங்களிடம் வந்து விடுவேன்। जिससे पांडवों की संख्या 5 ही रह जाए। அதனால் உங்களுடைய மகன்களாகிய பாண்டவர் எண்ணிக்கை வந்து 5ஆகவே எப்போதும் இருக்கும்। किंतु मैं ये व्यर्थ कह रहा हूँ, ஆனால் நான் சொல்வது வீணாக சொல்கிறேன்। जिसके रक्षक स्वयं कृष्ण है उसका विनाश क्यों होगा। ஆனால் யாரை கண்ணன் காப்பாற்றுகிறாரோ அவனுக்கு எப்படி அழிவு ஏற்படும்। ஆகவே அர்ஜுனன் கொல்லப்பட மாட்டான், நான் தான் கொல்லப்படுவேன் என்று அன்றைக்கு அவன் சொல்லிவிட்டான்। षष्ठ सर्ग 6वां अध्याय। भीष्म कर्ण से प्रत्यक्षतः घृणा करते थे। इसका कारण यह था कि दुर्योधन अधिकतर कर्ण के कहने में था। பீஷ்மர் கண்ணன் மீது வெளிப்படையாகவே கோபம் கொள்வார்। அது என்ன காரணம் என்றால் துரியோதனன் பெரும்பாலும் कर्णुடைய पेचदार கேட்பான்। एक प्रकार से दुर्योधन के प्रेम और विश्वास को लेकर भीष्म और कर्ण में भीतर भीतर प्रतिस्पर्धा चलती थी। ஒரு வகையிலே துரியோதனுடைய அன்பு அவன் நம்பிக்கை இதன் காரணமாக பீஷ்மருக்கும் கர்ணனுக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ளேயே போராட்டம் நடந்தது। பனிப்போர் என்றார்களே அது நடந்தது। अतएव भीष्म कर्ण को कभी मीठी बात नहीं कहते थे। ஆகவே பீஷ்மர் எப்பொழுதுமே கர்ணனிடம் இனிமையாக பேச மாட்டார், நல்ல வார்த்தைகளே பேச மாட்டார்। युद्ध आरंभ के पूर्व उन्होंने कर्ण के बेटे को तो रति कहा, किंतु कर्ण को अर्धरति कह दिया। போர் தொடங்கும் பொழுது அவர் கர்ணனுடைய மகனை தன்னுடைய தேரோட்டியாக இருக்க சொன்னார், ஆனால் கர்ணனை அவருக்கு உதவியாளராகவே இருக்க சொன்னார்। इससे कर्ण बुरा मान गया। அதை கேட்ட கர்ணன் அதை தவறாக எடுத்துக்கொண்டான்। उसने कहा कि अब ये नहीं हो सकता कि आप और मैं एक साथ रण में प्रवेश करें। இப்போ சொன்னான், நீங்களும் நானும் இருவரும் ஒன்றாக ஒரு சேர போரிலே போரிட इयलादु, क्योंकि महारथी के रहते अर्धरथी को वीरता का श्रेष नहीं मिलेगा। ஏனென்றால் தலைமை தேரோட்டிருக்கின்ற பொழுது உதவியாளனுக்கு புகழ் கிடைக்காது, வெற்றிக்கான வீரத்துக்கான புகழ் கிடைக்காது। अतएव उचित यही है कि पहले आप लड़ लें या मैं लड़ूं। ஆகவே இதுதான் சரியானது। இது சரியானது, ஒன்று நீங்கள் சென்று முதல்ல சண்டையிடுங்கள் அல்லது நான் செய்கின்றேன்। निश्चय हुआ कि पहले भीष्म लड़ेंगे। கடைசியாக முதலாக பீஷ்மரே போவார், அவரே போர் செய்வார் என்று நிச்சயமாயிற்று। और भीष्म अब तक
जब तक लड़ते रहे कर्ण ने शस्त्र नहीं उठाया. ஆகவே பீஷ்மர் அவர் போர் செய்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் கர்ணன் தன் கையிலே ஆயுதத்தை ஏந்தவில்லை. 10 दिनों के बाद जब भीष्म शरशैया पर गिरे तब द्रोणाचार्य के सेनापतित्व में कर्ण ने संग्राम में प्रवेश किया. 10 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது பீஷ்மர் அவர்கள் அம்பு படுக்கையை படுத்தாரோ அப்பொழுது தலைமை தளபதி द्रोणाचार्य உத்தரவுப்படி கர்ணன் போரிலே नुழைந்தான். षष्ठ सर्ग का आरंभ इसी प्रसंग से होता है. இந்த 6வது अध्याय இங்கிருந்து தொடங்குகிறது. जब कर्ण युद्ध आरंभ करने के पूर्व पितामह से आशीष लेने को उसके समीप जाता है. போர் தொடங்குவதற்கு தான் தளபதியாக பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக அந்த முதல் நாள் மாலையில் பிதாமகரிடம் ஆசி பெற கர்ணன் அவரிடம் செல்கின்றான். भीष्म कहते हैं जब अब मुझ युद्ध समाप्त हो जाना चाहिए, போர் இப்போதே நிறைவு பெற வேண்டும். किंतु रणोन्मत्त कर्ण उसका उपदेश नहीं मानता. ஆனால் போர் மீது வெறி கொண்ட கர்ணன் அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. वो युद्ध में प्रवेश करता है और पांडवों सेना का तहस नहस कर डालता है. அவன் போருக்குள் நுழைகிறான், பாண்டவர்களுடைய படைகளை சின்னாபின்னமாக்குகிறான். इसी प्रसंग में इस बात की भी विधि खींचा गई है कि महाभारत का युद्ध धर्म युद्ध था या नहीं. இதற்கிடையிலே ஒரு சின்ன ஒரு வாதம் வருகிறது. அது என்னவென்றால் மகாபாரத போரானது தர்ம யுத்தமா அல்லது இல்லையா என்று. उपसंहार ये निकलता है कि कोई भी युद्ध धर्म युद्ध नहीं हो सकता. கடைசியாக முடிவாக என்ன வருகின்றால் எந்த போருமே தர்ம யுத்தமாக இருக்காது. युद्ध के आदि मध्य और अंत ये सब पाप युक्त होते हैं. போருடைய துவக்கமும் சரி, இடைப்பட்ட பகுதி காலமும் சரி, முடிவும் சரி, எல்லாமே பாவம் இணைந்ததுதான். பாவம் இல்லாமல் போர் இல்லை என்ற முடிவுக்கு கடைசியாக வருகிறார். जब हिंसा आरंभ हो गई तब धर्म कहाँ रहा. எப்போ हिंसा என்று ஒன்று தொடங்கிவிட்டதோ அங்கே எப்போ தர்மம் இருக்கும். मनुष्य युद्ध इसलिए करता है कि वो जल्दी से अपना लक्ष्य प्राप्त कर ले. நான் விரைவிலேயே என்னுடைய இலக்கை, என்னுடைய லட்சியத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காகவே மனிதன் போர் செய்கின்றான். किंतु लक्ष्य की प्राप्ति को धर्म नहीं कहते. ஆனால் லட்சியத்தை மட்டும் அடைவது என்பதை धर्म என்று சொல்ல முடியாது. धर्म तो लक्ष्य की और सन्मार्ग में चलने का नाम है. ஆக லட்சியம் என்றால் தர்மம் என்பது லட்சியத்தை நோக்கி நல்ல வழி நோக்கி போவதற்கான போதான் இது பொருள். धर्म साध्य नहीं, साधन को देखता है. தர்மம் என்பது வெற்றியை பார்க்காது, அந்த வெற்றியை அடைவதற்கான பாதை என்ன, கருவி என்ன, அதைத்தான் பார்க்கும். किंतु युद्ध में प्रवृत्त होने पर मनुष्य का ध्यान साधन पर नहीं रहता. ஆனால் போரில் இறங்கிய பிறகு மனிதனுடைய
கவனமானது அவனுடைய சாதனத்தின் மீது அவனுடைய பாதை மீது இருக்காது. वो किसी भी प्रकार विजय चाहने लगता है. அவன் எந்த விதத்திலாவது எப்படியாவது நான் வெற்றியை பெற வேண்டும் என்று மட்டுமே அவன் நினைக்கிறான், விரும்புகிறான். और यही आतुरता उसे पाप के पंख में ले जाती है. இந்த துடிப்பு தான், இந்த அவசரம்தான் அவனை பாபச்சேற்றிலே கொண்டு போய் சிக்க வைக்கிறது. फिर क्या आश्चर्य कि युद्ध में प्रवृत्त होने पर कौरव और पांडव दोनों पाप किए. போரில் நுழைந்த பிறகு இருவருமே பாவம் செய்தார்கள். கௌரவர்களும் பாவம் செய்தார்கள், पांडवர்களும் பாவம் செய்தார்கள். दोनों ने विजय बिंदु तक पहले पहुंच जाने की सन्मार्ग का त्याग दिया. இருவரும் வெற்றி என்ற மையப்புள்ளியை அடைவதற்காகவே சன்மார்க்கத்தை, நல்ல வழியை துறந்தார்கள் என்று சொல்வதிலே விதமான ஆச்சரியமும் கிடையாது. इसके बाद घटोत्कच वध की कथा आती है. இதன் பிறகு घटोत्कचனை கொல்லுகின்ற கதை வருகிறது. कर्ण का पांडव सेना पर भयानक क्रोध देखकर भगवान घटोत्कच को बुलाते हैं. கர்ணன் பாண்டவ படையில் பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறான். அதை பார்த்த உடனே பகவான் கிருஷ்ணன் பீமனுடைய மகனாகிய घटोत्कचனை கூப்பிடுகிறார். उसके युद्ध में प्रवेश करते ही कौरवों की सेना में ஆஹாக்கார் மச் जाता है. அவன் போருக்கு நுழைந்தவுடனே கௌரவருடைய படையிலே வந்து அவல ஒலி முழங்க ஆரம்பிக்கிறது. दुर्योधन कर्ण से लड़ने लगता है कि अर्जुन का मस्तक तो अभी दूर है. यदि एकग्नि चलाकर तुमने घटोत्कच पर तुरंत वध नहीं किया तो हार तो अभी भी जाती है. துரியோதன் கர்ணன் கூறினான், இதோ பார், घटोत्कचனுடைய தலை தூரத்தில் இருக்கிறது. நீ உன்னுடைய ஏககனி ஆயத்தை செலுத்தி घटोत्कचனை கொல்லாவிட்டால் இப்பொழுதே நம்முடைய தோல்வியானது உறுதியாகும் என்று துரியோதன் கூறுகிறார். निदान முடிவாக கர்ண ஏகக்னி का प्रयोग करता है. கடைசியாக கர்ணன் ஏகக்னியை உபயோகிக்கிறார். घटोत्कच की मृत्यु होती है. घटोत्कचन இறந்து போகிறான். कौरवों के बीच हर्षोल्लास छा जाता है और पांडव रोने लगते हैं. கௌரவர்களிடம் மகிழ்ச்சி உல்லாசம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆனால் பாண்டவர்களோ அழ ஆரம்பிக்கிறார்கள். परंतु वो व्यक्ति है इनका हंसना और रोना विशेष अर्थ रखता है. ஆனால் சிரிப்பதா அழுவதா இரண்டுக்குமே ஒரு விசேஷ அர்த்தமுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தான் கர்ணன். அவன் சிரித்தாலும் அதற்கு ஒரு பொருள் உண்டு, அழுதாலும் அதற்கு ஒரு பொருள் உண்டு. पांडवों की सेना में आर्तनाद है, किंतु भगवान कृष्ण भी खींच कर कौल कर हंस रहे हैं. ஆனால் பாண்டவருடைய படையிலே வந்து வருத்தம் ஒலிக்கிறது. ஆனால் பகவான் கர்ணனும் சிரிக்கிறார். कौरवों की सेना में उल्लास है, किंतु उसका प्रधान और कर्ण ऐसा दिखता है मानो उसका सर्वस्व लुट गया. கௌரவருடைய படையிலே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி பெருக்க காரணமான கர்ணனுடைய உள்ளமோ தொங்கிவிட்டது, வருந்தி விட்டது. என்றால் என்னுடைய அனைத்துமே கொள்ளை போட்டுகின்றது. உஸ்கா சர்வஸ்வ லூட் சுகா, என்னுடைய அனைத்துமே கொள்ளை போட்டுது என்று வருந்தும் அளவுக்கு அவன் முகம் வாடியிருக்கிறது. सप्तम सर्ग अर्थ 7वां अध्याय. घटोत्कच वध के बाद द्रोणाचार्य का निधन हुआ. घटोत्कचனை கொன்ற பிறகு द्रोणर கொல்லப்படுகிறார். द्रोणाचार्य के बाद में सेनापतित्व की बारी आई और कर्ण सेनापति बनाया गया.
துரோணனுடைய மறைவுக்கு பிறகு தளபதி யார் என்ற கேள்வி வரும்பொழுது கர்ணன் தளபதியாக நியமிக்கப்பட்டார். கர்ணன் விபரீத பரிசத்தியோகம் இல்லைடா, தனக்கு நேர் மாறான சூழ்நிலைகளை கூட அவர் போற்றுவார். कवच कुंडल तो वो पहले ही इंद्र को दे चुका था. कवचम कुंडलम इवற்றை ஏற்கனவே அவன் இந்திரனுக்கு கொடுத்துட்டிருந்தான். इंद्र के एकग्नि नामक जो शस्त्र उसे मिला था वो भी घटोत्कच को मारकर उसके पास से चला गया था. இந்திரன் வந்து அவன் கிடைத்த ஏகக்னி என்ற ஆயுதம் கடோத்கச்சனை கொள்வதற்காகவே அவனிருந்து போய்விட்டது. फिर कुंती को उसने वचन दिया था कि अर्जुन के सिवाय और पांडवों का वध भी नहीं करूँगा. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக குந்திக்கு அவன் வாக்களித்திருந்தான், நான் அர்ஜுனனை தவிர வேறு எந்த பாண்டவர்களையும் கொல்ல மாட்டேன். इस पर शल्य को शिकार रखा था कि जब आप कर्ण का रथ किए तब उसे दुर्वचन करते रहिए जिससे उसका तेज बंद होता जाए. அதற்கு மேலே நான்காவதாக அவருடைய தேரோட்டியாகிய ஷனிடம் ஏற்கனவே பாண்டவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள், நீ அவனுடைய தேரை ஓட்டுகிற பொழுது அவனிடம் அவனை இகழ்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் இகழ்ந்து பேச அவனுடைய வேகம் குறைந்து கொண்டே போகும் என்று அவனுக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டிருந்தது. तब भी कर्ण का पांडवी सेना पर भयानक आक्रमण हुआ. इतनी वीरों கூட கர்ணன் पांडव पड़े मीது பயங்கரமாக தாக்கினான். और पांडवी पक्ष के वीर उसका जवाब नहीं दे सके. ஆனால் पांडव தரப்பட்ட வீரர்களால் அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. कर्ण आज प्राणपण से लड़ रहा था. इस கர்ணன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போர் செய்து கொண்டிருந்தான். उसकी इच्छा थी कि अर्जुन और कृष्ण दोनों को युद्ध बंदी बनाकर समरभूमि में ही दुर्योधन का जय तिलक सजा दिया जाए. அவனுடைய ஆசை என்னவென்றால் அர்ஜுனன் கர்ணன் இருவரையும் இந்த போர்க்களத்திலேயே கைதியாக்கி அவனை கொண்டு போய் துரியோதனுக்கு முன்பாக நிற்க வைத்து அவனுக்கு வெற்றி திலகம் இட வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். जब उत्साह से लड़ रहा था तभी धर्मराज युधिष्ठिर उसके सामने पड़ गए. அவன் வெறும் உற்சாகத்தோடு போரிட்டான். அப்பொழுது தர்மர் युधिष्ठिर அவன் முன்பாக வந்திருந்தார். युधिष्ठिर को उसने पकड़ तो लिया, किंतु कुंती को दिए गए वचन की याद करके उसने उन्हें छोड़ दिया. அவன் யுதிஷ்டரை தர்மரை பிடித்து விட்டான். ஆனால் குந்திக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவன் அவரை விட்டுவிட்டான். उस दिन इसी प्रकार भीम नकुल और सहदेव भी उसके वश में आ गए. அன்றைக்கே இதே போலவே பீமனும் வந்தான், நகுலனும் வந்தான், சகதேவனும் வந்தான். அனைவரும் அவனுடைய கைக்கு வந்தார்கள். और कर्ण चाहता तो उन्हें मार डालता. கர்ணன் நினைத்திருந்தால் விரும்பியிருந்தால் அவளை கொண்டிருக்கலாம். किंतु बुद्धि के कारण उसने चारों पांडवों को जीवित छोड़ दिया. ஆனால் புத்தியின் காரணமாக வாக்குறுதியின் காரணமாக அவர் 4 பாண்டவ சோழர்களையும் உயிரோடு விட்டுவிட்டான். इस स्थिति में किंचित कुपित होकर किंतु वास्तव में कर्ण का अपमान करने के लिए शल्य करता है. அதை பார்த்து போலியாக கோபம் கொண்டு, ஆனால் உண்மையிலேயே அவன் கோபம் கொள்ளவில்லை. கர்ணனை அவமானப்படுத்துவதற்காகவே शल्यन சொல்கிறான். तो जो इस प्रकार पांडवों को छोड़े जा रहा है, इससे मालूम होता है कि तो अर्जुन के बाणों से डरकर कायर हो गया है. அவன் அவனை இகழ்ந்து பேசினான். நீ கைக்கு கிடைத்தும் நால்வரையும் நீ விடுகிறாய். இருந்தது என்றால் நீ அர்ஜுனுடைய அம்புகளுக்கு பயந்து நீ கொலையாகிவிட்டாய் என்று
அவனை திட்ட ஆரம்பிக்கிறான், ஏச ஆரம்பிக்கிறான் ஷல்யன். என்றால் ஏசும்படி அவன் சொல்லப்பட்டிருக்கிறான், அனுப்பப்பட்டிருக்கிறான். कर्ण कहता है कि मैंने चारों पांडवों को छोड़ दिया, यह भेद बताने लायक नहीं है. நான் நான்கு பாண்டவர்களையும் ஏன் விட்டேன் என்ற ரகசியத்தை கூற முடியாது. ये तो व्रत की वेदना है, इसे मैं भीतर ही भीतर सहूँगा. இது எனக்கு சத்தியம் கொடுத்த வேதனை. அந்த சத்திய வேதனையை நான் மனதுக்குள்ளேயே பொறுத்துக் கொள்வேன். मैंने इन 4 वीरों को नहीं छोड़ा है, நான் இந்த 4 வீரர்களை விட்டுவிடவில்லை. प्रत्युत அதற்கு பதிலாக पुण्य के 4 फूल भगवान के चरणों पर चढ़ा दिए. அதற்கு பதிலாக நான் புண்ணியம் என்ற 4 மலர்களை பகவானுடைய பாதங்களில் சாத்தியிருக்கின்றேன். நான் அவனை விடவில்லை. அதற்கு பதிலாக 4 பேரை காப்பாற்றினேன் என்ற புண்ணியத்தை நான் இறைவனுடைய பாதங்களிலே சாத்தியிருக்கின்றேன் என்றான் கர்ணன். इतने में अर्जुन से उसका सामना होता है. இதற்குள் அர்ஜுனன் அவன் மேலே வருகிறான். अर्जुन को ये एक बार மூச்சித் कर देता है. அர்ஜுனன் ஒரு முறை அவன் மயக்கமடைய செய்கின்றான். किंतु अर्जुन मूर्छा से जलकर फिर भयानक संग्राम में प्रवृत्त हो जाता है. ஆனால் அர்ஜுனோ மயக்கம் தெளிந்து மறுபடியும் பயங்கரமாக போராட்ட தொடங்குகிறார். कर्ण और अर्जुन का ये संग्राम ऐसा घनघोर है कि दोनों पक्षों के वीर लड़ना छोड़कर इन्हीं का युद्ध देखने का मजा है. அர்ஜுனன் மற்றும் கர்ணனுடைய போர் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதாகவே 2 தரப்பு வீரர்களும் சண்டை போய் விட்டுவிட்டு இந்த 2 பேருடைய சண்டையை அவர் பார்க்க தொடங்குகிறார். इसी बीच अश्वशेन सर्ग आता है. இதற்குள்ளாக अश्वेन सर्प आता है. अश्व என்ற நாகம் வருகிறது. और कर्ण से प्रार्थना करता है कि मुझे तो अपने बाण पर चढ़ाकर अर्जुन पर फेंक तो सही, நீ என்னை உன்னுடைய அம்பிலே வைத்து अर्जुन மீது விடையை பார்க்கலாம். मैं अभी उसका आत्मा देता हूँ और तुझे विजय अनायास मिल जाती है. நான் அவனை முடித்து விடுகிறேன், உனக்கு வெற்றி மிக சுலபமாக கிடைத்துவிடும் என்று நாகம் சொல்கிறது. महाभारत में लिखा है कि कर्ण ने अश्वसेन की सहायता ये कहकर अस्वीकृत कर दी कि सांप की सहायता से यदि 100 अर्जुनों का वध होता तो भी मैं ये सहायता स्वीकार नहीं करूँगा. महाभारत கதையிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை அனைத்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மாவீரனாகிய நான் ஒரு பாம்பின் உதவியோடு அர்ஜுனனை கொன்றேன். ஒரு அர்ஜுனன் இல்லை, 100 அர்ஜுனனை கொண்டாலும் கூட அது வீரம் ஆகாது. என்றால் நான் ஒரு வீரன், ஒரு சுத்த வீரன், சாதாரண ஒரு பாம்பினுடைய உதவியை பெற்றான் என்ற இழிநிலை எனக்கு வேண்டாம் என்பதற்காக அப்படின்னு சொன்னால் மறுக்கிறார். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி நான் ஏற்றுக்கொண்டால் जो पतित पामर अनाचारी और मानवता का शत्रु है, यह तो मेरा भी शत्रु ठहरा. फिर उसकी सहायता लेकर मैं अपने पुण्य को कहाँ नष्ट करूँ. ஆகவே அப்படி செய்பவன் தாழ்ந்தவன், பாமரன், பொறுமைக்காரன், மனிதனுக்கு எதிரானவன். அப்படி நான் இந்த நாகத்தை ஏற்றுக்கொண்டால் இவனும் எனக்கு எதிரியே. ஆகவே அவன் உதவியோடு நான் என்னுடைய புண்ணியத்தை கைவிட விரும்ப மாட்டேன், எனக்கு தேவையில்லைங்கிறார். इसके बाद भगवान कृष्ण कर्ण की शूरता की प्रशंसा करते हैं. அதற்கு பிறகு பகவான் கிருஷ்ணன் கர்ணனுடைய வீரத்தை புகழ்ந்து பாடுகிறார். साथ ही साथ अर्जुन को कर्ण के विरुद्ध उत्तेजित भी. அத்தோடு அர்ஜுனனை கர்ணனுக்கு எதிராக ஆவேசம் கொள்ள செய்கிறார். इतने में कर्ण को अपनी मृत्यु का पूर्वाभास होता है. இதற்குள்ளாக
கண்ணனுக்கு தன்னுடைய மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு கிடைத்து விடுகிறது. और ये काल को धमका कर शस्त्र से कहता है कि अब मेरा रथ वहाँ ले चलो जहाँ कृष्ण और अर्जुन के साथ पांडव पक्ष के सभी नामी वीर और वर्तमान हो. அவன் காலனை மிரட்டி விட்டு ஷல்லியை பார்த்து சொல்கிறான், நீ கிருஷ்ணன், அர்ஜுனன், பாண்டவர்கள், அவருடைய படைவீரர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற அந்த இடத்துக்கு என்னை கூட்டிக்கிட்டு போ, தேரை ஓட்டிக்கிட்டு போ என்று ஷல்யனை பார்த்து சிரோட்டியை பார்த்து சொல்கிறார். आज साकार प्रलय के बीच घमासान मचाते हुए मैं मृत्यु का वर्ण करूँगा. இன்றைக்கு நான் பிரளயத்தின் உருவமாக மாறி, பிரளயத்தின் மறு உருவமாக மாறி பயங்கரமாக போர் செய்தவாறு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றேன். ஆகவே என்னை அங்கே கொண்டு போ என்று ஷல்யனை பார்த்து தேரோட்டியை பார்த்து சொல்கிறார். शल्य रथ को भगवान के सामने ले जाता है. शल्यनुम भगवान कृष्ण के मुंबाग तेरे कुट बगरा. वही अभिशाप के कारण कर्ण के रथ के पहिए धरती में धस जाते हैं. किसी प्रकार चुड़ाए नहीं छूटते. அங்கு ஏற்கனவே கிடைத்த சாபத்தின் காரணமாக கண்ணனுடைய தேனுடைய சக்கரங்கள் பூமியிலே சிக்கின்றன. எந்த முயற்சி செய்தும் அது மேலே வரவில்லை. कर्ण रथ से नीचे उतरकर उसे निकालने में तत्पर होता है कि भगवान कृष्ण का संकेत पाकर अर्जुन उसे निशस्त्र अवस्था में ही बाणों से भेदने लगता है. கண்ணன் கீழே இறங்கி வந்து அதை எடுக்க, அந்த சக்கரத்தை மேலெடுக்க தயாராகிறான், குறிக்கிறான். அப்பொழுது கண்ணனுடைய ஜாடை ஏற்ற அர்ஜுனன் அவனை ஆயுதம் இல்லாதவன் என்பதை அறிந்தும் தெரிந்தும் அவன் மீது அம்பு மழை பொழிகிறான். அவன் உடம்பை வந்து அம்புகளால் துளைக்க தொடங்குகிறான். यहाँ कर्ण और कृष्ण का थोड़ा संवाद है. இந்த இடத்துல கர்ணனும் கிருஷ்ணனும் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்கிறார்கள், உரையாடுகிறார்கள். इसमें दोनों पक्षों पर दोषारोपण करते हैं. இதில் வந்து ஒருவர் மற்றவர் குற்றம் சுமத்துகிறார். கண்ணன் கௌரவர்களையும் கர்ணன் பாண்டவர்களையும் மீதும் குற்றம் சுமத்துகிறார். संवाद शांत होते होते कर्ण अपने पुण्य बल का आस्था आह्वान करता है. இந்த உரையாடு நிறைவு பெறும் பொழுது கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தை அழைக்கிறார். और सूर्य की ओर दृष्टि करके वो मृत्यु के लिए तैयार रहता है. சூரியனை நோக்கியவாறு அவன் மரணத்திற்கு தயாராகிறார். अर्जुन के लिए ये अच्छा अवसर है. இது அர்ஜுனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. उसका एक बाण आकर कर्ण की गले में लगता और कर्ण के प्राण तेजोमय रूप में उड़कर सूर्य में समा जाते हैं. அவனுடைய ஒரு அம்பு அவன் கர்ணனுடைய கழுத்திலே படுகிறது. கர்ணனுடைய உயிர் பிரகாசமான ஒளிமயமாக மாறி ஒளியாக மாறி அது சூரியனிடம் சென்று கலந்து விடுகிறது. सबका अंत ईश्वर और कृष्ण के संवाद में होता है. இப்படியாக இந்த அத்தியாயம் இறுதியிலே வந்து கிருஷ்ணனும் தர்மரும் உரையாடுகிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். அதோடு நிறைவு பெறுவது ஈஸ்வர் கர்ண की मृत्यु पर हर्ष प्रकट करते हैं. தர்மர் கர்ணனுடைய மறைவுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். किंतु भगवान कृष्ण उदास हो गए. ஆனால் கண்ணனும் வருந்துகிறார், வேதனைப்படுகிறார். उनका कहना है, அவர் சொல்கிறார், ये विजय चरित्र खोकर प्राप्त हुई है. இந்த வெற்றி
வீரத்தால் விளைந்த வெற்றி அல்ல. நம்ம ஒழுக்கத்தை இழந்து பெற்றிருக்கிறோம். ஒழுக்கத்தை இழந்து பெற்ற வெற்றியானது ஜீத்து அசல் மே கர்ணகி பீடே. உண்மையில் வெற்றி உங்களுக்கல்ல, அது கர்ணனுக்குத்தான். கர்ணனுக்குத்தான் வெற்றி. ये भूल जाइए कि कर्ण हमारा शत्रु था. கர்ணன் நம்முடைய எதிரி என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். द्रोण और भीष्म के समान आदर का पात्र है. அவன் துரோணரை போல பீஷ்மரை போல மரியாதைக்குரிய வீரர் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அவனை நீங்கள் எதிரியாக கருத வேண்டாம் என்று சொல்லி கர்ணன் அந்த லக்ஷ்மி காவியத்தை கண்ணன் நிறைவு செய்கிறார். இந்த கர்ணனுடைய இந்த காவியம் மிக அழகாக ஒரு மிகப்பெரிய வீரனுடைய இலக்கமுள்ள மனிதனுடைய வாக்கு தராதனுடைய சிறந்த ஒரு குடிமகனுடைய ஒரு ஆண் மகனுடைய காவியம். இந்த காவியத்துடைய சிறப்புகளை நாங்கள் அடுத்த எபிசோடிலே பார்ப்போம். हम यहाँ पर लक्ष्मी की कहानी का संक्षिप्त रूप हमने देखा और अगले एपिसोड से हम इसकी समालोचना करेंगे. अगर आप चाहें तो पूरा पाठ मैं पढ़ा दूँ, अगर नहीं चाहेंगे तो मैं इसकी आलोचना मात्र करने वाला हूँ. ये तो आप जो मुझे जो आप अपने सूचनाओं के द्वारा, अपने कमेंट्स के द्वारा जो मुझे सूचना देंगे उसके आधार पर मैं इस अपना कदम उठाने वाला हूँ. रश्मिरति काव्य पूरा पढ़ाना हो तो उसे मैं पढ़ाने तैयार हूँ, या उसकी समालोचना अगर आप चाहेंगे तो उसकी भी पूर्ति करने मैं तैयार हूँ. ये तो आपके बातों पर, आपकी सलाह पर निर्भर है. इसलिए इन शब्दों के साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करता हूँ. नाले அடுத்த எபிசோட் வரும் சனிக்கிழமை தொடங்கும். அதற்குள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னால் நான் முழு புத்தகத்தையும் எடுப்பதா அல்லது இதை பற்றிய ஆய்வுகள் செய்வதா என்பதை உங்களுடைய கருத்துக்கே விட்டுவிடுகிறேன். அடுத்த முறை நாளை திங்கட்கிழமை दोहा मृत நாளை சண்டே ஞாயிற்றுக்கிழமை போர்ச்சால்கி ஹிந்தி அடிக்கின்ற வரை தகடமிருந்து விடைபெறுவது உங்களின் மா சுந்தரராஜன் திருப்பூர். நன்றி.